Taste the Daily. கல்வி வளாகங்களில் பாலியல் வன்கொடுமை சர்வ சாதாரணமாக நடைபெறும் நிலையில் பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். கூடுதல் விவரங்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் கண்ணதாசன். கல்வி வளாகங்களில் பாலியல் வன்கொடுமை பெண்கள் பணிபுரியும் அலுவலகங்களில் விசாகா கமிட்டி அமைக்காதது ஏன் என்று பொம்மை முதலமைச்சருடைய நிர்வாக சீர்கேட்டிற்கு மற்றும் ஒரு உதாரணம் சென்னை அரசு மருத்துவ கல்லூரி என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் திமுகவின் அவல ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சி, பெண்கள் மரியாதையுடனும் கௌரவத்துடனும் பாதுகாப்புடனும் வாழ தகுதியற்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டதற்கும் மற்றும் ஒரு சம்பவம் சென்னை அரசு பல் மருத்துவ கல்லூரியில் நடந்திருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். அப்பாவி பெண்களை சார்களுக்கு இரையாக்கும் ஒரு சில திமுக நிர்வாகிகளுடைய நிலைகள் ஒருபுறம் தொடர்ந்தாலும் மறுபுறம் கல்வியை குறிக்கும் ஒரு சில ஆசிரியர்கள் தங்கள் வரம்புக்கு மீறி உளவியல் ரீதியாக பெண்களை குறிப்பாக உடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களையும் மாணவிகளையும் தகாத வார்த்தைகளில் பேசுவதும் வரம்பு மீறி செயல்களில் ஈடுபடுவதும் இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது என்று தெரிவித்திருக்கிறார். சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியக்கூடிய ஒரு துறை தலைவர் உடன் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்கள் மற்றும் கல்வி கற்கும் மாணவர்களிடம் ஆபாசமான வார்த்தைகளில் பேசுவது, உடல் உருவ அமைப்பை கேலி செய்வது, அவர்களை வீடியோ படங்கள் எடுப்பது, பேசுவதை ரெக்கார்டு செய்வது போன்ற தகாத செயல்களில் ஈடுபட்டு வருவதால் அக்கல்லூரியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களும் மாணவர்களும் தினம் தினம் மன உளைச்சலை சந்தித்து அவதியுற்று வருகின்றனர் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். ஒரு துறையின் தலைவர் இவ்வாறு நடந்து கொள்வதை கண்டித்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டியும் பாதிக்கப்பட்ட பெண்கள் 2024 ஆண்டு மார்ச் மாதமே கல்லூரி நிர்வாகத்திடம் தகாத செயல்களில் ஈடுபடும் பேராசிரியை பற்றி புகார் அளித்தும் பல் மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவரது செயல்களை கண்டிக்கவும் இல்லை. இதன் காரணமாக பாதிக்கப்பட்ட ஒரு பேராசிரியை இந்த ஆண்டு 2025 ஜனவரி மாதம் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக நாளிதழ்களில் செய்தி வந்துள்ளன என்று அந்த வேதனையை அவர் விவரங்களோடு பதிவு செய்திருக்கிறார். பெண்கள் பணிபுரியக்கூடிய இடங்களில் விசாகா கமிட்டி அமைக்கப்பட வேண்டும் என்ற வழிகாட்டுதல்கள் என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மாணவிகள் புகார் கொடுக்கும் ஒரு வருட காலமாக ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு எந்த அரசியல் தலையீடு, யாருடைய அழுத்தம் என்று அவர் மீண்டும் கேள்வி எழுப்பியிருப்பது பல்வேறு கேள்விகள் எழுகின்றது என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக பாலியல் புகாரில் விசாகா கமிட்டி பற்றி அமைச்சர் ஒரு பதிலும் காவல் ஆணையர் ஒரு பதிலும் கூறி இருந்தது அனைத்து ஊடகங்களிலும் வெளிவந்த நிலையில் தற்போது விடியா ஸ்டாலின் மாடல் அரசு இந்த பல் மருத்துவக் கல்லூரியில் விசாகா கமிட்டி குறித்து என்ன பதிலளிக்கப் போகிறது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த நிகழ்வு இந்த விடியா திமுக அரசினுடைய கையாளாத தளத்தை வெட்ட வெளிச்சமாக காட்டுவதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். மாதா பிதா குரு தெய்வம் என்று ஆசிரியரை தெய்வமாக வணங்கும் வகையில் மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம் எனும் பாரதியின் வரிகளுக்கு நமக்கு நினைவு வருகின்றன என்று தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்று பெண்களை இழிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் பல சார்களுக்கு இரையாக்கும் நிகழ்வுகளும் அன்றாடம் நடந்த வண்ணம் இருந்தாலும் இதை பற்றி எந்த கவலையும் இன்றி தினம் தினம் மக்களை ஏமாற்றும் விளம்பரமாடல் முதலமைச்சருடைய நிர்வாக சீர்கேட்டால் இன்று தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக திகழ்வதாகவும் பெண் பிள்ளைகள் பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் அனுப்புவதற்கே பெற்றோர்கள் அஞ்சி நடக்கும் நிலை இந்த நிர்வாக சீர்கேடான அரசில் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். கொடுமையிலும் கொடுமை, இன்று இதற்கு ஒரு முடிவு கட்டும் வரை நாங்கள் ஓயமாற்றோம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எச்சரித்திருக்கிறார். வேலியே பயிரை நெய்வது போல இன்று கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி வளாகங்களிலேயே
பாலியல் வன்கொடுமைகளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் நடைபெறுவதற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இனியாவது பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துவதாகவும், தமிழ்நாட்டில் எந்த இடத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டாலும் மாநிலம் தழுவிய போராட்டத்தை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னெடுக்கும், தயங்காது என்று எச்சரிக்கிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அந்த கண்டன அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கனடாகும். பொதுச் செயலாளரின் அறிக்கை தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.